வந்துட்டான்டா கட்சிக்காரன் தமிழ்னு கொடியே தூக்கிட்டு. அப்படி தானே நினைக்கிறீங்க? உலகத்துக்கே இப்போ தெரியும் தமிழ் தான் முதல் மொழின்னு. ஸோ நான் இங்கே தமிழை பற்றி பேச வரல. என்இபி பாலிசி உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்துருவோமா? என்இபி பாலிசி கொண்டு வரத்துக்கு முக்கிய நோக்கம் 1. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதாவது இந்தியா முழுவதும் பள்ளி கல்வி முடிச்சுட்டு உயர்கல்விக்கு சேர்ற மொத்த மாணவர்கள் சேர்க்கை விகிதத்தை 2035 ஆண்டுக்குள்ள 50% உயர்த்துவது. 2022 கவர்மெண்ட் டேட்டா படி மொத்த இந்தியாவோட ஆவரேஜ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28.4%. ஆனா நம்ம தமிழ்நாடு 47%. இவங்க பிக்ஸ் பண்ண 50% ஆல்மோஸ்ட் அடைஞ்சாச்சு. அப்போ அதிக சேர்க்க உள்ள நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுக்கு இந்த என்இபி பாலிசி? சரி, வேற என்ன காரணமா என்இபி பாலிசியை கட்டாயப்படுத்துறாங்க? 2. ரீஜனல் லாங்குவேஜஸை வளர்ப்பதற்கு அப்படின்னு பாலிசி ரிப்போர்ட் சொல்லுது. சரி, ரீஜனல் லாங்குவேஜஸ் வளர்க்கறதுனா 1971 முதல் 2011 சென்சஸ் டேட்டா படி எந்த மொழி அதிகம் பேசப்படுது அப்படின்ற சதவிகித அளவுப்படி பார்த்தா இந்தி தவிர மற்ற எல்லா மொழிகளும் பின்னடைவு தான் அடைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு 1971 முதல் 2011 சென்சஸ் டேட்டா படி இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில மராட்டி பேசுறவங்க 7.61% இருந்து 6.86%, தெலுங்கு பேசுறவங்க 8.16% இருந்து 6.7% குறைஞ்சிருக்காங்க. அப்படி இந்த பாலிசியில சொல்ற மாதிரி உண்மையிலேயே ரீஜனல் லாங்குவேஜஸ் வளர்ந்திருக்கா என்பது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. 3. மும்மொழி கொள்கையோட பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு கிளாஸ்ல 50 மாணவர்கள் இருந்தா 50 பேரும் ஆளுக்கு ஒரு மொழி படிக்க ஆசைப்பட்டா எப்படி கத்துக் கொடுப்பீங்க? அதுல எவ்வளவு பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கு. இது பிராக்டிகலி இம்பாசிபிள். இதனால அப்புறம் என்ன ஆகும்? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வாத்தியார் போட முடியாதுப்பா. அதனால வேற வழியே இல்ல, நீங்க எல்லாரும் ஹிந்தி கத்துக்குங்கன்னு வந்து நிக்கும். ஓ, இதுக்கு பேர் தான் ஹிந்தி திணிப்போ? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சொல்றா நான் கெட்டப்ப என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்ட தாண்டா உன்னை ஃபாலோ பண்ணு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. 4. இப்ப இருக்கிற ஏஐ காலத்துல மொழிலாம் ஒரு தடையே கிடையாது. ஏன், நம்ம மோடி வெளிநாடு பயணங்கள்ல அவ்வளோ பெரிய பிரஸ் மீட்ல ஹிந்தியில பேசி டிரான்ஸ்லேட்டர் டெலிபிராம்டர்னு வச்சு சமாளிக்கலையா? அப்படி இருக்கிற பட்சத்துல வட இந்தியாவுக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனா அதை சமாளிக்க முடியாதா என்ன? எல்லாத்துக்கும் மேல இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டுல இன்னைக்கு நேத்துன்னு போராட்டம் நடக்கல. 1938லயே தமிழ் மொழியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு இந்தி திணிப்புக்கு எதிராக உயிரை கொடுத்து போராட்டம் பண்ணிய மாநிலம் தமிழ்நாடு. அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கையை நம்ம தமிழ்நாடு ஒருபோதும் விட்டு கொடுக்காது. நாங்க சொல்றதை நீங்க உண்மைன்னு நினைச்சீங்கன்னா இந்தி திணிப்பை எதிர்த்து நில்லுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க.